ராத்திரி 12 மணி. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் கிளம்பி சித்துவளாக திருமாளிகைக்கு போறார். போய் அந்த குடிசையினுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகின்றார். மூர்ச்சித்து கிடந்தவரை மயக்கத்தை தெளிவித்து அவர் அப்படி பாக்குறார். நடராஜ பெருமான் முன்னால நிக்கிறார். அவருக்கு எப்படி இருக்கும்? வள்ளல் பெருமானோடு அவர் இரண்டரை கலந்து விட்டார். அவருடைய ஊன், உடல், நாடி, நரம்பு எல்லாம் திட்டிக்குது. அத்தனை ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். அந்த ஆனந்தத்தை அனுபவித்த வள்ளலார் அடுத்த வினாடி முன்பு அழுதாரே, அதை விட ஒரு ஸ்வரம் கூட வச்சு அழுதார். உள்ளிருந்தே நடராஜமூர்த்தி கேட்டார், ஏப்பா ராமலிங்கம், நீ வேறு நான் வேற இருந்தப்ப அழுத நியாயம் நான் ஒத்துக்கிட்டேன். நீ வரணும் வரணும்னு அழுத, நான் தான் வந்துட்டனே, உன்னோடு கலந்து விட்டேனே, உனக்கு உள்ளே தானே நான் இருக்கிறேன், இப்ப ஏயா திரும்பவும் அழுவுறேன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரா, சுவாமி இங்க பாரு, என்னுடைய நாடி நரம்பெல்லாம் தித்திக்குது சுவாமி. இப்படி ஒரு அனுபவத்தை இதுவரைக்கும் நான் பெற்றதே இல்லை. இந்த அனுபவம் என் போல் இந்த உலக மக்களுக்கு நீ எப்ப கொடுப்பேன்னு நினைச்சு அழறேன் சுவாமினார். ஓதி முடியாது யாதும் என் போல் இவ்வுலகம் பெற வேண்டுவனேன்னு இறைவன் கிட்ட பிரார்த்தித்தவர் வள்ளல் பெருமானார்.